Hey guys and girls, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நியூட்ரிஷன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக். ஏன்னா ரீசெண்டா கேரளால ஒரு 6 குழந்தைங்க நேக்லேரியா ஃபவுலரி இல்ல அமீபிக் மெனிஞ்சோஎன்செஃபலைட்டிஸ் என்ற ஒரு டிசீஸ் வந்து செத்து போயிட்டாங்க. சோ இந்த டிசீஸை பத்தி நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். ஏன்னா இது ஸ்விம்மிங் பூல்ஸ்ல இருந்து அறியாமையில யாருக்கு வேணா பரவலாம். சோ எப்படி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது, இந்த நோய் என்ன, இந்த நோய் வந்தா என்ன பண்றது, என்ன ட்ரீட்மெண்ட், எல்லா டீடைல்ஸ் எப்படி இதை ப்ரிவென்ட் பண்றது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் orthopedic and sports surgeon. Health and fitness என்னோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் நம்ம மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எப்படி நம்மள தானே சேஃபா வச்சுக்கலாம்ன்றத பத்தியும் இந்த சேனல்ல நம்ம கத்துக்குவோம். ஸோ வாங்க, இந்த வீடியோ டெடிகேட்டட் டு நேக்லேரியா ஃபவுலரி இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த நேக்லேரியா ஃபவுலரி இன்ஃபெக்ஷன் பிரெயின் ஈட்டிங் பாக்டீரியா இல்ல பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு ஆல்சோ சொல்லுவாங்க. ஏன்னா இது மூக்குக்குள்ள பூந்துருச்சுன்னா மூக்குல இருந்து நேரா மூளைக்கு போய் அது நம்மளுக்கு மூளை காய்ச்சல் இல்லைன்னா மெனிஞ்சோ என்கெஃபலைட்டிஸ் என்ற ஒரு நோயை ப்ரொடியூஸ் பண்ணும். இது காமனா பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னா, எங்க வாட்டர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கோ, எங்க காலையில வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க அங்க போவாங்க, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ரொம்ப லோ ஆயிரும். அந்த வாட்டர் எப்போ கண்டாமினேட்டட் ஆகி கொஞ்சம் ஹாட் டெம்பரேச்சர்ல இருக்கும், அங்க அதிகமா நேக்லேரியா ஃபவுலரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்படின்னா நம்ம காமனா யூஸ் பண்றதுல என்ன மாதிரி இடங்க, ஷேர் பண்ற ஸ்விம்மிங் பூல்ஸ் இல்லைனா நீங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போறீங்க, அங்க நீங்க பாக்குறீங்க ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு, கிளீன் பண்ணாத மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டா அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இறங்கி தான் இந்த குழந்தைங்களுக்கு நேக்லேரியா ஃபவுலரி இல்லைனா இந்த அமீபிக் பாக்டீரியல் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் வந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா எப்போ நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கிறது, நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, சாதாரணமா உங்களுக்கு சளி ஜுரம் ஏதாவது வந்துச்சுன்னா அது மோஸ்ட் காமன்லி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும். அதனால எல்லாரும் நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஹெட்டேக், ஃபீவர், நாசியா, ஹெட்டேக் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ஃபீவரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அதை தவிர சில்ஸ் ரொம்ப வருது, நெக் ஸ்டிஃப் ஆயிருது, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க, பிளஸ் உங்களுக்கு மென்டல் சிம்டம்ஸ் வருது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த ஸ்டேஜுக்கு நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்கன்னா இது மூளை காய்ச்சலோட சிம்டம்ஸ். இவ்வளவு நேரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு ஹெட்டேக் இருக்கும் போதே நீங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருந்தீங்கன்னா டெஃபினட்டா போய் ஒரு டாக்டரை பார்த்து கொஞ்சம் செக்அப் பண்ணிருங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா ட்ரீட் பண்றதோட சக்சஸ் ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் அதிகபட்சம் ரொம்ப ஃபேட்டலான இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இது இம்மீடியட்டா ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிரச்சனை இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணாதான் இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சஸ்பிஷன் இருந்தா என்ன பண்றது, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் நம்ம மூளையை சுத்தி இருக்க நீரை ஊசி வச்சு எடுத்து அதை டெஸ்ட் பண்ணோம். இல்ல எம்ஆர்ஐ இல்ல சிடி ஸ்கேன் எடுத்தா இந்த மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் மூளை கொஞ்சம் வீங்கி இருக்கும், அங்க ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும், எம்ஆர்ஐல சில இடத்துல சிக்னல் இன்டென்சிட்டி கொஞ்சோண்டு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா இது ஒரு மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ ஆன்டி மைக்ரோபியல்ஸ், ஆன்டி ஃபங்கல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ப்ரிவென்ஷன் தான் எப்பவுமே ஒரு பெட்டர் ஐடியா. ஸோ ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச ஸ்விம்மிங் பூல்ஸுக்கு மட்டும் போங்க. எங்க ஸ்விம்மிங் பூல்ஸை ரெகுலரா மெயின்டைன் பண்றாங்களோ, எங்க ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸை கிளீன் பண்றாங்களோ, எங்க வாட்டர்ல உங்களுக்கு செடிமெண்ட் இல்ல அண்ட் எங்க ரெகுலரா வாட்டரை செக் பண்ணி குளோரினேட் பண்ணி குளோரினோட கண்டென்ட் கரெக்டா இருக்கு அண்ட் வாட்டர்ல மைக்ரோப்ஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கரெக்டா இருக்கணுமோ அந்த லெவல்ல இருக்குன்னு எந்த ஸ்விம்மிங் பூல்ஸ்ல செக் பண்றாங்களோ அங்க மட்டும் நீங்க டைவ் பண்ணலாம் இல்ல ஸ்விம் பண்ணலாம். அதை தவிர நீங்க நோஸ்க்கு ப்ரொடெக்ஷன், நோஸ் கிளிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பாக்டீரியா வந்து நோஸ் த்ரூ, அதான் மூக்குக்குள்ள தண்ணி போயிருச்சுன்னா தான் அது மூளைக்கு இன்னும் ஃபாஸ்டா போகும். ஸோ நோஸ் கிளிப்ஸ் இல்லைன்னா அந்த மூக்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீந்துறாங்கல்ல, தெரியாத இடம்னா அது நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்க இடமா இருக்கு, வாட்டர் ரொம்ப வார்மா இருக்கு, கண்டாமினேட்டடா இருக்க சான்ஸ் இருக்கு, பாக்குறதுக்கு அழுக்கா இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த தண்ணியில குளிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஃபேட்டல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து யாரும் இந்த மாதிரி சஃபர் பண்ணக்கூடாது, சாகக்கூடாது. ஏன்னா இது ஈஸிலி preventable condition. Okay guys, bye bye, see you. And நீங்க இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Bye bye.